ஸோ ஹாய், ஐ எம் வருணேஷ், நீட் ஆஸ்பிரண்ட். ஸோ வந்து ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு வந்து அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு பால் இருக்குது. அந்த பால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெர்டிக்கலாக கீழே போடுறாங்க. ஸோ வெர்டிக்கலாக கீழே போகிறப்ப இதோட ஒரு டவர் நிற்கிறவன் வந்து இந்த பால் வந்து கீழே போடுறான். ஸோ இது போடுறப்ப இதோட ஸ்பீடு, அதாவது வெலாசிட்டி என்னென்னா 20 ms அப்படின்றாங்க. இப்போ வந்து இந்த பால் வந்து தரையை ரீச் ஆனோடனே இதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னாங்கன்னா 80 ms அப்படின்றாங்க. ஸோ வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டவரோட ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா v² = u² + 2gh அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ v² என்னது? v² = 80. 80² = 20² + 2 × 10. ஏன்னா இந்த அடுத்து h. ஸோ 80 இந்த 20² நம்ம இப்படி கொண்டு வந்தோம்னா, ஸோ 80² - 20² + = 20h அப்படின்னு நம்மளுக்கு அது வந்துச்சு. ஸோ அடுத்து 80² ஆனது 6400, அதாவது 6400 - 400 = 20h. ஸோ இது மைனஸ் பண்ணால் 6000 = 20h. ஸோ இந்த ஹெச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கொண்டு வரோம்னா 6000 / 20 அப்படி கொண்டு வரோம். ஸோ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஹெச்சோட வேல்யூ 300 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த டவரோட ஹைட் என்னன்னா 300 மீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.